உனக்கு வேற தனியா சொல்லணுமா? நீ யாரியா? அநீதிகளையும் அதர்மத்தையும் வேடிக்கை பார்க்க வந்த வேடிக்கை மனிதன் அல்ல நான். நான் பாரதி, கேட்க வந்தவன், கேள்விகளை கேட்க வந்தவன். கேள்வியா? நீ யாரியா என்ன கேள்வி கேட்க? நான் எதுக்கு உனக்கு பதில் சொல்லணும்? நீ எனக்கு சம்பளம் தர? இந்த நாட்டில் வாழும் 138 கோடி மாந்தருள் யானும் ஒருவன். இந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியான ஜிடிபி அதில் 8%, 10 லட்சம் கோடியை சம்பளமாக வாங்கும் அரசு ஊழியர்களில் ஒருவன் நீ. ஏகபோக வசதிகளுடன் வாழும் பெரும் செல்வந்தர் முதல் அடிப்படை வசதியின்றி அல்லாடும் சாதாரண குடிமகன் வரை வருமான வரியாகவும் அவர்களின் உடலை உருக்கி வாங்கும் சம்பளத்தில் அவர்கள் வாங்கும் பொருட்களின் வழி செலுத்தும் வரியாகவும் உனக்கு சம்பளம் தரும், அரசிற்கு சம்பளம் தரும் முதலாளிகளில் ஒருவன் நான். உன்னை கேள்வி கேட்பது என் உரிமை, எனக்கு பதில் சொல்வது உன் கடமை. என்ன கேட்கணும்? சொந்த சகோதரர்கள் சாதல் கண்டு சிந்தை இறங்காரடி கிளியே, செம்மை மறந்தாரடி. வெள்ளையர்கள் நம்மை அடிமையாய் தன்மானமற்று நடத்தியது அநீதி. தன் சகோதர சகோதரிகளாய் கருத வேண்டிய இவர்களை சக குடிமகனாகிய நீ இன்று தன்மானமற்று நடத்துவது கொடும் பாவம். ஏழை எளியோரிடம் நிமிர்ந்து நின்று ஆணவத்தை காட்டும் உன் முதுகெலும்பு பணம் படைத்தவரை கண்டால் மட்டும் ஏன் நாணல் போல வளைந்து விழுகிறது? குரல் எழுப்ப அஞ்சும் சாதாரண குடிமகனிடம் ஏளனத்துடன் எழும் உன் குரல் ஏன் பணமும் பதவியும் கொண்டவரை கண்டால் கதியற்று கலக்கம் கொள்கிறது? உயிர் போகும் அவசரம் என்று மன்றாடிய முதியவரை தீயென சுட்ட உன் கண்கள் ஏன் அரசு வகுத்த விதிகளை மீறும் செல்வந்தர்கள் முன் பனி போல் பணிந்து சரிகிறது? பணியமர்த்திய அரசிற்கில்லாத விசுவாசமும் நேர்மையும் அரசை ஏமாற்றும் இவர்களுக்கு ஏன்?